அனுப்பிவிட்ட பயனுள்ள நான் இதை கொண்டு எங்களை கொண்டு கொடுக்க ஒரு பண்டமா நாங்கள் தின்னுங்கன்னு கொடுக்கறதுக்கு இதை கொண்டு நான் எங்கே கொடுக்க நான் எங்கே கொண்டு வைக்க வீட்டில் என்ன ஏச்சி ஏசா திரும்ப என்ன பிடிச்சாவா இதெல்லாம் வருதுன்னு ஏசுறான் கேட்டா பயனுள்ள. நானும் எவ்வளோ அன்பாக்சிங்னா பார்த்துருக்கேன். ஆனால் நம்ம தலைவர் பண்ணுற அன்பாக்சிங்னா வேற லெவலில் இருக்கு. பார்சல் வந்துக்கிட்டே இருக்கு. கொரியர்காரங்க என்னை சிரிக்கான். ஆட்டின் போட்டு அதில் ஒரு அம்பை கொண்டு குத்தி நெஞ்சில் அன்பா போட்டிருக்காங்களாம். என்ன அட்டகாசம் புதுசு புதுசாக அட்டூழியம். இதை நான் போட்டு அலையிறேன். என்ன என்ன சந்தோஷம் ஒன்று தெரிஞ்சு போச்சுடா. இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். வணக்கம். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரவுடி பேபி சூர்யா அரெஸ்ட் ஆன பிறகு ஜிபி முத்து பல சம்பவங்கள் பண்ணாரு. சாரி, அவரை வச்சு பல சம்பவங்கள் பண்ணாங்க. அதில் தான் பார்க்க போறோம். குட்டிகளே, உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அரிய வாய்ப்பு. உடன்குடிக்கு சூர்யா எங்க மூதேவி உடன்குடிக்கு வெள்ளிக்கிழமை வருது. அதனால் என் பேப்படி தங்கங்களே அனைவரும் உடன்குடிக்கு என் வீட்டுக்கு வரவும். அவருக்கு பெரிய ஒரு பாடையே கட்டணும். சூர்யா அரெஸ்ட் ஆனதுக்கு முன்னாடி சில சம்பவங்கள் நடந்துச்சு. அதை பார்த்துட்டு இங்க வருவோம். அது போதாமல் மீண்டும் வருவே. சூர்யா, நீ பாட்டு படிச்சது இந்த கழுத கத்திரமா இருந்துச்சு. நேற்று நீயும் சிக்காவும் சேர்ந்து ஆடின யூடியூப்பில் பாட்டு படிச்சதை பார்த்தேன். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அது சூப்பராக இருக்கு. அந்த பிட்டு படம் சூப்பராக இருக்குமா? வேற ஒன்றும் இல்லை, நம்ம தலைவருக்கு அதை பார்த்தோன்னா பொறாம, அவ்வளோதான். நல்ல நீங்கள் முத்தம் கொடுக்குறதும் நீங்கள் கொஞ்சுறதும் வாங்குறதும் அருமையாக இருக்கு. ரெண்டும் கிரட்டு முண்டங்களா என்ன பண்ணுறியோ? வயசான காலத்தில் யூடியூப் சேனல் சூர்யா இது உனக்கு தான். ஒத்திக்கோ கட்டிக்கோ என்னை சேர்த்து இன்னும் என் தலைவர் இருக்க வேண்டிய இடம் எது? ஜெயிலா? நல்ல வேலை தலைவரே, அந்த இடத்துல நீங்கள் இல்லாமல் இருந்தீங்க. இல்லைன்னா உங்களையும் கூண்டோட அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருப்பாங்க. யூடியூப் சேனல் பாருங்க. அங்கே இந்த பள்ளியில் ஒட்டின இது மாதிரி அவர் இருக்காரு. அவரை போட்டு இவா என்னது இது? மூதேவி பெரிய மேஸ்ட்ரோ. அவங்க ஆட ஆரம்பிச்சா அவரு பண்றது இருக்கட்டும், நீங்க சில நாட்களுக்கு முன்னாடி பண்ணீங்களே, அதெல்லாம் மறந்துட்டீங்களா? அந்தியில வானம் தந்தனத்தோம் போடும். அதெல்லாம் அவன் கண்ணு முன்னால வந்து போமா இல்லையா? கவர்ச்சி கண்ணி சூர்யா, டூயிட் ஆன் பண்ணு. மாமாவுக்கு மூடு வந்துட்டு என்ன டூயிட்டை அனுப்பிச்சிருக்கியா? இப்போ மாமா டூயிட்டு போடணும் ரொம்ப அலையிற. டூயிட்டை அனுப்பிச்சிருக்கு. ஏன் நீ இப்போ டான்ஸை பார்த்த அந்த டான்ஸை பார்த்தோம் என் மாமாவுக்கு ஒரு மாதிரி வருது. டூயிட்டை ஆன் பண்ணு சூர்யா, ஆன் பண்ணு. இப்போ உனக்கு ஃபோன் போட்டுருவேன். நான் பார்த்துக்கோ, ஃபோன் போட்டுருவேன். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொன்றா உங்களுக்கு இழுக்கலை. ஏழை இந்த மாதிரி அசிங்கம் பண்ணுறியா? சாதனா இங்கே ஆடுறா, சூர்யா இங்கே ஆடுறா, நடுவில் என்ன உட்கார வச்சு இங்கே ஒரு பாம்பு அங்கே போகுது, இங்கே ஒரு பாம்பு அங்கே போகுது. பாம்பு வர்ற இடம் அங்கேருந்து விட்டுருக்காங்க. தலைவருக்கு பார்சல் மட்டும் இல்லை, இன்பாக்ஸ்லையும் பல பரிசுகளை அனுப்பிட்டு இருக்காங்க. இல்லை, இன்பாக்ஸில் அசிங்கமாக படம் அனுப்பி என்ன என்ன பார்த்த உனக்கு என்ன தெரியுது உனக்கு? முட்டா பயல, ஏன் இப்படி பண்ணுற நீ? அசிங்கமாக படம் அனுப்புறிய. முண்டை மணிக்கிற படத்தை அதை அனுப்புறிய. இந்த படத்தை நான் உனக்கு கேட்டேண்ணா. வெறும் பயல இப்படி சவுண்டை போடுறீங்களா? சவுண்டை ஆண்டு. தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஸ்பா என்ற பெயரில் பெண்களை வைத்து பாலியல் தொழில் நடத்தியதாக டிக்டாக் பிரபலம் சூர்யா கைது செய்யப்பட்டிருக்கிறார். ரவுடி பேபி சூர்யாவை அரெஸ்ட் பண்ண பிறகு தலைவர் என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாரு அப்படிங்கிறத பாருங்க. எனக்கே அசிங்கமாக இருக்குது. எல்லாரும் சொன்னாங்க, சரி நம்ம இதான் நினச்சேன், நீ முன்னாடி ஏதோ தப்பு பண்ண வாங்கினா. ஆனால் இவ்வளோக்குள்ளே நான் நினச்சேன் நீ இந்த சோஃபா கிட்லி சொன்ன உடனே நான் அப்பவே ரோசனை பண்ணேன். என்ன ரோசனை பண்ணேன்? எனக்கு உன் பேரை சொல்லுறதுக்கு எனக்கு வெக்கமாக இருக்குது. இந்த மாதிரி பண்ணதுல எனக்கு கேவலமாக இருக்குது. என்னையும் அசிங்கமாக இது பண்ணுறாங்க. ஆனால் இவ்வளோக்குள்ளே கேவலமாக போகக்கூடாது. 1000 கஷ்டம் இருக்கிட்டு நானும் கஷ்டம் ரொம்ப இருக்கேன். ஆனால் இது வரைக்கும் ஏதாச்சும் நான் மற்ற தொழிலோ இதோ தப்பான இதுக்கு ரெண்டாவது எதுக்குன்னு போகல. சரி, இனிமேல் உனக்கு போ சீ போவா. அவராலேயே தாங்கிக்க முடியல. அந்த சம்பவம் நடந்தது அவரால் ஏற்றுக்க முடியல மனசு. கடைசியாக சீ போன்னு சொல்லிட்டு சிம்பிளாக முடிச்சிட்டாரு. பேரில் போகல. என்னெல்லாம் போட்டிருக்க நீ? ஜிபி முத்து மனைவி கைதா? செத்த பையல. ஏன் எனக்கு மனைவின்னா ஏன் மனைவி தான் இல்லை செத்த பையல. எனக்கு மற்றவங்களும் யாரும் கிடையாது. எனக்கு உடனே 2 கூட்டிட்டு போய் பேசணுன்னு ஜிபி முத்து மனைவி கைதா. அப்போ ஜிபி முத்தோட ஒய்ஃப் ரவுடி பேபி சூர்யா இல்லையா? இவனால இதான் நினைச்சிட்டு இருந்தேன். சந்தோஷமா? நீ ஓனர் இல்லையா? ஓடே
அவன் அப்படிதானே சொன்னா பைபிள பொய் சொல்லிட்டான் போல இருக்கு. இல்லாம வந்து டிவில போட்டாங்கன்னு சொல்லிட்டு என்னை வந்து நீ இந்த தொழில் பண்ணியிருக்கிறியா அப்படின்னு சொல்லி நீ கேட்டிருக்க, ரைட்டு. சரி, அந்த தொழில் பண்றதுக்கு ஃபைனான்ஸே நீ தானே கொடுத்த, எனக்கு தெரியாதா உனக்கு? நீ தானே ரெகுலர் கஸ்டமர் எனக்கு. அடுத்த டேர்கட்டு சீப்பு முத்து நீ தான். அசிங்கப்பட்டு நாரிப்பட்டு ஆரம்பத்துல நடந்த சண்டை மாதிரி போயிடும். ஏன்டா உன்னை எவனா கூட்டி கொடுத்து சம்பாதிக்கிறேன் நீ டிவில போட்டா நான் நம்புவானா? ஒரே ஒரு நம்பருக்கு தான். கட்டழகு மேனியை பார் பொட்டும் பூவுமா, நீட்டி கட்டையிலே படுத்து விட்டால் காசுக்காகுமா. மூதேவி ரொம்ப ஆடாதேனே, கொஞ்சம் பொத்திக்கிட்டு வாயை பொத்திட்டு பேசுன. புரட்சி தலைவன் வந்துட்டாயா, புரட்சி தலைவன் வந்துட்டாயா. இவங்களுக்குள்ள ஏதோ ஒன்று நடந்துகிட்டு இருக்கு, ஆனா என்ன இடம் தான் தெரியல. என் அறிவு கட்ட சீப்பு முத்து, நீலாம் சோத்த திங்கிறியா வேற எதையாவது திங்கிறியா? சூர்யா கேளு, நான் சோத்த திங்கல. நான் இப்போ தேனி மாவட்டம் போடியில் வந்து ஒரே சிக்கனு காடை கவுராரி எல்லாம் தின்னுட்டு இருக்கேன். போதுமா? செத்தா மூதேவி, சோத்த திங்காம வேற எதை திம்பாவோ? நீ என்ன திங்க சொல்லு. நீ வேற திங்க போ. மூதேவி சோத்த திங்க எதை திங்கான்ட்டு. இந்த டிக்டாக் கொஞ்சது நல்லதான் போல, இல்லைன்னா இன்னும் மோசமா போயிருக்கும். ஜெயந்த் தலைவர் உங்கள் பார்க்க மூடு வருது, வரும். என்ன பார்த்தவங்களுக்கு எல்லாம் வரும், கீழே இருந்து மேலே இருந்து எல்லாமே வரும். கிரேன் தூக்கும், அங்கே தூக்கும், இங்கே தூக்கும், எல்லாம் தூக்கும். ஸோ ஃபைனலாக வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம்.